அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசியாக வரக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா இந்த மாதத்துல நம்முடைய ராசியில சூரியன் உச்சமாகிற நிலை. இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து சூரியன் உச்ச நிலையில நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருப்பாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி. அவர் ஜென்மஸ்தானத்துல உச்சமாகிறது நல்லது. பொதுவா சூரியன் ஜென்மத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்லை. ஆனா 5ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால சூரியன் நமக்கு உச்சமாகிற நிலை ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே போல குரு நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பாரு. மேலும் செவ்வாய் இந்த மாதத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. நம்முடைய ராசிநாதன் ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ற கிரகம் நமக்கு செவ்வாய் தான். செவ்வாய் இந்த மாதத்துல நீச்சமாகிறது அவ்வளவா சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்காது. எனவே செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறது நான் ஒரு பெரிய டிராபேக்கா தான் பாக்குறேன். அதே அஷ்டமாதிபதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்கிறது கூடுதல் குற்றம். அது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ். அடுத்து கேதுவை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மிகவும் பலமா முதல் 18 நாட்கள் மட்டும் நமக்கு சாதகமா டிராவல் பண்ணுவாரு. அதே போல நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய கன்ஜெக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும். அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன். இதுல சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருப்பாரு. இது மாதத்தோட பிகினிங்ல மட்டும். அப்படியே நாட்கள் கடக்க கடக்க ஒரு கிரகமா 12ஆம் இடத்தை விட்டு விலகுது. அதே ராகு, சனி மட்டும் 18ஆம் தேதி வரைக்கும் கன்ஜெக்ஷன்ல இருப்பாங்க. அதே போல சுக்கிரன் இந்த மாதத்துல 31ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. பொதுவா சனி ராகு கூட்டணி 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதே போல சனி 12ல இருந்தாலே 7.5 சனியில விரைய சனி ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம். எனவே 7.5 சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய பெயர்ச்சிகள் இருக்கு. அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. குரு பகவான் 14ஆம் தேதி இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பெயர்ச்சி நமக்கு பாதி சுபமாகவும் பாதி அசுபமாகவும் இருக்கு. 9ஆம் அதிபதி 3க்கு போறது குற்றமாக இருந்தாலும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அதன் வகையில் இது பெருசா மைனஸ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். மேலும் 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. அதன் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி நமக்கு பாதி சுப பலன்களை நிச்சயமா கொடுத்துரும். குரு பகவான் 3ல போய் மறைகிறாது, குரு பலம் குறைகிறதுன்னா கிடையாது. அது மேஷத்துக்கு விதிவிலக்கு. 12ஆம் அதிபதி 3க்கு போறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. அதனால இந்த மாதத்துல மே 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா குரு நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் வராரு. பெருசா நெகட்டிவான இடத்துக்கு போல. அடுத்தது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 5ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. ராகு 18க்கு வர்றது ஒரு மிகப்பெரிய பலம். அதுலயும் குரு பார்வையில ராகு பகவான் இருப்பாரு. அது இன்னும் கூடுதல் விழிப்புணர்வையும் கூடுதல் பலத்தையும் நமக்கு கொடுக்கும். அதே போல கேது 5ல இருக்கிறது ஒரு சில விஷயங்கள்ல டிராபேக்க கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் மைனஸான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இருப்பினும் ராகு 11ல இருக்கிறது எல்லா விஷயத்தையும் டாமினேட் பண்றதுக்கான ஒரு பவரை கொடுத்துரும். அல்ல ராகு 11க்கு வருது ஒரு பெரிய பலம். அது மே 18க்கு மேல ஆக்டிவேட் ஆகுது. அது மாதிரி சூரிய பயிற்சி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். நம்முடைய ராசியில உச்சமா இருக்கிற சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கரெக்டா 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ஒரு பயிற்சி பண்றாரு. 12ல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு 4ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா கரெக்டா 23ஆம் தேதி நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிற சனி, ராகு பிளஸ் சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணும், எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா பொருளாதாரம். இந்த நேரத்துல பணமே சுத்தமா கையில இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய விரைய செலவு, எவ்வளவு பணம் வந்தாலும் கையில நிக்காது, அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு. சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால அது மேக்சிமம் பார்த்தோம்னா சுப விரைய செலவா போகும். நல்ல விஷயத்துக்கு போராடுவீங்க, நல்ல மாற்றத்துக்கு போராடுவீங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் குடும்பம் சார்ந்த வகையில ஏற்படுத்துவீங்க. ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள நிறைய சுபவிரய செலவு ஏற்படும். இது நெகட்டிவான செலவுன்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே நல்ல செலவா இருக்கும். இந்த மாதத்துல செய்யற செலவு சனி ராகு கூட்டணியில வர்றதுனால நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு மாதிரி பொருளாதாரத்துல நெருக்கடியான தன்மை வரும். பணத்தை பற்றிய ஒரு வெறுப்பு தன்மை வரும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது. முன்னெல்லாம் ரொம்ப கம்மியா சம்பாதிப்போம், ஒரு நிறைவான ஒரு லைஃப் நம்மளால அனுபவிக்க முடிஞ்சது. இப்போ அதிகமா தான் சம்பாதிக்கிறோம், ஆனா கையிலே நிக்கல, ஒரு திருப்தி ஒரு நிம்மதியை கொடுக்கல. பொருளாதாரம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எக்ஸ்ட்ரா போய் கடன் வாங்குற அமைப்பு
அமைப்பு தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலையை இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். பொதுவா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் விரய செலவு இருக்கும். அது மேக்சிமம் சுப விரயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி உங்களுடைய பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எதுலயும் அகலக்கால் வைக்காம ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. ஏன்னா விரயத்துல ராகு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்கன்னா அதை பிரம்மாண்டமா செய்ய வைக்கும். அதுலயும் சுக்கிரன் ராகு கூட்டணி ரொம்ப மோசம். எதையுமே சிம்பிளிசிட்டியா பண்ணணும்னு நினைக்காது. எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும், ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுத்துரும். அதனால இந்த நேரத்தில் ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னா உடைய பட்ஜெட் கொஞ்சம் லிமிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரலாம். கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றது கடன் சம்பந்தமான சிந்தனையை கொடுக்கும். நேரத்தில் வந்து கடன் வாங்கலாமா, லோன் அப்ளை பண்ணுவோமா, லோன் அப்ளை பண்ணி ஏதாச்சும் வீடு கட்டுவோமா, அப்படி இல்லைன்னா இடமாற்றம் பண்ணுவோமா, ஏதாச்சும் இடம் நிலபுலங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஃபேமிலியில சுப விசேஷம் இருக்கும். அது உங்கள் சார்ந்தோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்தோ ஏதோ ஒரு ரூபத்துல சுப விசேஷம் சுப விரய செலவுகள் நிறைய வரும். அதுல கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் கொடுக்கும். 90% பேருக்கு கடன் சிந்தனையை கொடுக்கும் இந்த அமைப்பு. கடன் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனையை இப்ப உதிக்க வைக்கும். கடன் வாங்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இந்த சிந்தனையை இந்த அமைப்பு கொடுக்கும். நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுல நம்ம கொஞ்சம் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா மேஜரா நெகட்டிவ் இல்ல. செய்யக்கூடிய செலவுகள் அத்தியாவசியமான உங்களுக்கு பயன் தரக்கூடிய செலவுகளா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுல பெருசா நெகட்டிவ் இல்ல, பயப்பட வேண்டாம். அடுத்த சூரியன் 5ஆம் அதிபதி நம்முடைய ராசியில உச்சம். பொதுவா சூரியன் உச்ச நிலையில இருக்கும்போது மென்டலி பிரஷர் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் பொது பலன். அதுலயும் சூரியன் ஜென்மத்துல உச்சத்துல இருந்துச்சுனாலே மென்டலி நிறைய டார்ச்சர்ஸ் வரும். நம்மளை சுத்தி பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஏதோ நெருக்கடியான தன்மையா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதை சூஸ் பண்றது, எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனே கவனம் செலுத்த முடியாது. அந்த தெளிவான ஒரு கிளியாரிட்டியான மைண்ட் செட்டே இருக்காது. அதுலயும் வந்து செவ்வாய் இந்த மாதத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. இதுவும் வந்து இந்த மாதத்துல குழப்பத்தன்மைன்னு அர்த்தம். மைண்ட் கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க. எதையும் வந்து ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். இதுல நம்ம கொஞ்சம் இந்த மாதத்துல கவனமா இருக்கணும். மற்றபடி சூரியன் உச்ச நிலையில ஜென்மத்துல இருக்கும்போது இந்த தலை, முகம், கண் சம்பந்தமான விஷயம், நம்முடைய தலைமுடி சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். இந்த கண்ணுல ஏதாச்சும் சூட்டால பிரச்சனை வருது. அதே போல நம்முடைய முகம், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூட்டால ஹீட்டால ஏதாச்சும் பிரச்சனை வருது, முடி கொட்டுறது, இது சம்பந்தமான இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல 5ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்துல உச்சமாகும் போது காதல் உறவுகள் கைகூடி வரும். காதல் உறவுகள்ல திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய குழப்பங்கள் இப்ப அப்படியே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறுற மாதிரி இருக்கும். இருப்பினும் இது முதல் 18 நாட்கள் மட்டும்தான் ரொம்ப ஃபேவரா இருக்கு. 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா கேது வந்து 5ஆம் இடத்துக்கு என்டர் ஆயிடுறாரு. கேது 5ஆம் இடத்துக்கு என்டர் ஆயிட்டாலே பார்த்தோம்னாக்கா அவ்வளவா சிறப்பு கிடையாது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான குழப்பத்தன்மையும் சேர்த்தே கொடுக்கும். என்னதான் வீட்டுல லவ் ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டாலும் மே 18க்கு மேல பார்த்தோம்னா ஒரு மாதிரியான குழப்பம், ஒரு மாதிரியான கலவையான பலன்களை கொடுக்கும். ஆளாளுக்கு ஒண்ணு பேசுற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஸ்டார்டிங்ல கிரீன் சிக்னல் கொடுத்தாலும் மே 18க்கு மேல பார்த்தோம்னா ஒரு மாதிரியான குழப்பத்தன்மைகள்லாம் வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஆனா எதையும் ஓவரா திங்க் பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. கேது 5க்கு வந்தாக்கா காதல் உறவு, அதே போல இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயம், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி கவலை தன்மையை கொடுக்கும். அப்படியே மேலோட்டமா மைண்ட்ல வந்து அப்படியே அதோட பிரஷர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுத்தும். இந்த டைமிங்ல கேது 5ல இருக்கிறது இது மாதிரியான பலன்களை கொடுக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் ஆகணும். அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் மைனூட்டா நம்ம பார்த்து பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அதுலயே யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருந்தோம்னாக்கா எதுவுமே நடக்காது. எல்லாம் நமக்கு மைனஸா போற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த சுச்சுவேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டா நீங்க ரியாக்ட் ஆகும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆகவே இந்த ஒரு தெளிவோட நம்ம இந்த மே மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல நம்ம கடந்து வர்றது நல்லது. மே 18க்கு மேல பூர்வீக சொத்து, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், அதே போல அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்லது. குறிப்பா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா 5ஆம் இடத்துக்குள்ள கேது பகவான் என்றாயிட்டாலே வந்து பார்த்தோம்னா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொஞ்சம் டிலே பண்ணுது. எல்லாத்தையும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது கொஞ்சம் டிலே பண்ணுது. ஆனா நல்ல செய்தியை கொடுத்துரும். கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்கும், அவ்வளவுதான். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் உண்டு, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும்.
அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கேது 5க்கு வரும்போது பிள்ளைகளால ஏதாச்சும் மன வருத்தங்களை கொடுத்துருது. குறிப்பா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல மே 18க்கு மேல கவனமா இருங்க. பிள்ளைகளோட எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம அவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. இதெல்லாம் மே 18க்கு மேல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த ஆக்டிவேஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். மே 18க்கு மேல பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா குடும்பத்துல நடக்கும். ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல அது தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். உடனே பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்காது. இப்படி ஏதோ ஒரு விதமான முரண்பாடுகள் அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம். அது வாட் எவர், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய ஏஜ் வைஸா அது டிஃபரன்ஸ் ஆகும். இது கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஓவரா திங்க் பண்ணி ரொம்ப குழப்பிக்காம ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்ல மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். 5ஆம் இடம் மட்டும் 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் வீக் ஆகுது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்தை புத்தி ஸ்தானம் சொல்லுவோம். இந்த புத்தி ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புத்தி தெளிவு இருக்காது. எதுல நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்காது. எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற தெளிவு இருக்காது. நம்ம மூளை ஃபுல்லா பார்த்தோம்னா, நம்முடைய புத்தி ஃபுல்லா பார்த்தோம்னாக்கா கவலையில போய் மூழ்கும். இதைதான் வந்து கேது வந்து 5ஆம் இடத்தை ஆக்குபை பண்றதுக்கான முக்கியமான பலனை. நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் அதை கரெக்டா நம்மளால பிக்கப் பண்ண முடியாம, கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்க முடியாம, அப்படியே புத்தி ஃபுல்லா பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதமான கவலையையும் வருத்தங்களையும் அப்படியே உள்புகுத்தி அந்த இருள் கிரகம் ஆக்குபை பண்ணிடும். எனவே இந்த டைமிங்ல நம்ம ஒரு செகண்ட் விழிப்புணர்வோடு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு வருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு மீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம அப்படியே பொறுமையா இருக்கணும். ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது யோசிக்காம டக்குன்னு அதை பிக்கப் பண்ணிடணும். கொக்கை போல விரைந்து செயல்பட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது வாட் எவர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க பிசினஸ், ஜாப், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங், இப்படி A to Z உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம், இப்படி எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது டக்குன்னு ரொம்ப கவலையிலே இல்லாம அதை யோசிக்காம டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை வந்து நம்ம மே மாதத்துக்கு மேல இம்ப்ளிமெண்ட் பண்றது நல்லது. அடுத்தது குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. பொதுவா 3க்கு குரு போனாலே பய உணர்வை கொடுத்துரும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இப்பவே ஒரு மாதிரியான பய உணர்வு வந்துடும். கெரியர் ரிலேட்டடா, ஃபியூச்சர் ரிலேட்டடா நிறைய பேருக்கு பய உணர்வு வந்திருக்கும். ஏன்னா 7.5 சனியும் ஸ்டார்ட் ஆயிட்டு குறிப்பா யங்ஸ்டருக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு இந்த 20ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பயத்திலேயே டிராவல் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வோடயே டிராவல் பண்ணுவாங்க. அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா குரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டாலே வந்து மனோதைரியம் குறையுதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியல, மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கு, ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அதை கொடுத்துரும். அதே மாதிரி தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரியான கவலைகளையும் வருத்தங்களையும் கொடுத்துரும். அதுல இந்த மாதத்துல பர்டிகுலரா பார்த்தோம்னா தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. இது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். ஆகவே தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாயார் கூட எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு போயிடுறது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல தாயாருக்கு கவலை அதிகரிக்கும். உங்களை சார்ந்தோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயங்கள் சார்ந்தோ தாயாருக்கு கவலை அதிகரிக்கும். இந்த நேரத்துல நீங்க தாயாரை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள உங்க கூட நல்லா அரவணைப்பா வச்சுக்கிறது நல்லது. அதே போல மே 18க்கு மேல பார்த்தோம்னா எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிரியேட் ஆயிடும். எவ்வளவு குழப்பம் இருந்தாலும், எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும், ராகு 11க்கு வந்துட்டாலே நமக்கு பெரிய பலம். நான் சொல்லியிருந்தேன் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பொருளாதார ஊற்ற கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாமே கிடைக்கும். உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புலாம் மே 18க்கு மேல சாலிடா கிடைச்சிடும். முக்கியமா நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது, வெளியூருக்கு மாற்றம் ஆவாங்க. நிறைய பயணங்கள் இருக்கும். வெளியில அதிகமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் அது கொடுக்கும். நிறைய பயணம் இருக்கும். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ இடப்பெயர்ச்சி ஆவாங்க. இதுவும் இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. குறிப்பா மே 18க்கு மேல இந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது. பொருளாதாரத்தை தேடிய பயணம் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது வாழ்க்கையை தேடிய பயணம் நம்ம எடுத்துக்கலாம். மாணவ மாணவிகள் கல்விக்காக நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. அதே போல கல்லூரி படித்த மாணவ மாணவிகள் தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. இந்த அமைப்பு இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்க இருக்கிற இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றம் ஆவீங்க. அது சாலிடா இந்த மாதத்துல மே 18க்கு மேல கண்டிப்பாக நிகழும். அடுத்தது சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகா அமைப்பு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி ரிலேட்டடா நிறைய பேருக்கு சிந்தனை அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய ஸ்டடீஸை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. கல்விக்காக ஏதாச்சும் ஒரு விதத்துல விரைய செலவு பண்ற ஒரு அமைப்பு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரைய செலவு பண்ற ஒரு அமைப்பு மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்துல ஏற்படும். அதே போல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா இந்த எஜுகேஷன் லோன்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. கல்வி கடன் வாங்குற ஒரு அமைப்பு உண்டு. கடன் வாங்கி படிப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது.
இந்த அமைப்பு ஆக்டிவேட் ஆகுது. நேச்சராவே இந்த டைமிங்ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஒரு சுழற்சி வரும். நிறைய பேருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல தான் சிந்தனையே போகும் இந்த நேரத்துல. எதையும் அகலக்கால் வைக்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது. கடன் வாங்குறத அவாய்ட் பண்றது உத்தமம். ஆனா அது வாங்குறத அவாய்ட் பண்றது ரொம்ப சிரமம் தான். ஒரு 90% பேருக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இறங்குறதுக்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அகலக்கால் வைக்காம இந்த கடனை வாங்கி ஒரு நல்ல விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது நல்லது. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இன்னும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கல, ஒரு சுப மாற்றம் கிடைக்கல, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஒரு நல்ல நியூஸே இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, செலவு தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் தான் இது. திருமண முயற்சிகளை தொடரலாம். திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கிற அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. குறிப்பா இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. அடுத்த மாதத்துக்குள்ள நமக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல திருமண மாணவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்ச அமைப்புல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையால நிறைய செலவு வர மாதிரியே இருக்கும். மாத்தி 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 வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு விதத்துல செலவு வரும். ஒன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விதம் சார்ந்தோ விரைய செலவுகள் அதிகமா வர மாதிரியே ஃபீல் ஆகும். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். அடிக்கடி பொருளாதாரம் சார்ந்த வகையில ஆர்குமெண்ட்ஸ்லாம் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆகும். அதிகமா கருத்து போராட்டம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட டிராவல் பண்றது நல்லது. ஃபைனலா உடல் ஆரோக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப 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 வலியுறுத்தி ரொம்ப தாழ்மையோட உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஸ்டடீஸ் அதுல ஃபோக்கஸ் பண்றேன், இதுல ஃபோக்கஸ் பண்றேன், பணம் எனக்கு நிறைய தேவை, இப்ப லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. இந்த டைமிங் வந்து பார்த்தோம்னா முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நமக்கு தேவைதான். அதை விட நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான சக்தி, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம். உங்களுடைய உடலை ரொம்ப வற்புறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்க வேண்டாம். ஹெல்த் உங்களுக்கு கொஞ்சம் அன்கண்டிஷனலா இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை சிதைத்து எந்த ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கறதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டைமிங்ல பார்த்தோன்னா சாப்பிடாம போய் வேலை பார்ப்பாங்க. அதுல ஏதோ மிச்சம் பண்றேன் அப்படின்னா டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இது எடுத்துட்டு வரும். சாப்பிடறதுக்கு டைம் இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் எடுத்துட்டு வரும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. நேரம் கடந்த உணவு, நேரம் கடந்த தூக்கம் இந்த நேரத்துல கண்டிப்பா இருக்கும். ஒரு 90% பேருக்கு இப்படிதான் இருக்கும். அதாவது டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதுல மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. மேலும் நிறைய பேர் வந்து வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவாங்க. வெளியிடங்களுக்கு போறதுனால வீட்டுல சாப்பிடுற டைமிங்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். வெளியில தான் அதிகமா சாப்பிடுவாங்க. இல்ல வெளியில நீங்க சாப்பிடுறீங்கிற பட்சத்துல நல்ல ஆரோக்கியமான உணவுகளா வாங்கி சாப்பிடுங்க. உணவு முறைகள்ல செலவு செய்யறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஹெல்த்தியா நல்லா சாப்பிடுங்க. நிறைய பழ வகைகள் சாப்பிடுங்க. எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல ஹெவியா சாப்பிடுறதுக்கு நீங்க லைட்டா சாப்பிடணும். வயிறு வந்து எளிமையா செரிமானம் ஆகணும். அப்படிப்பட்ட உணவு முறைகளை அதிகமா எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கறிகள்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. முக்கியமா வெளியிடங்களுக்கு போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கு காரசாரமா சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துல அந்த காரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா ஜங்க் ஃபுட் வெளியிடங்கள்ல பணத்தை கொடுத்து கண்டதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. உடைய வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது கண்டதை போட்டு ஃபுல் பண்ணிக்கிறதுக்கு. அதனால இந்த நேரத்துல உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். உடைய உடல் ஆரோக்கியத்துல ரிலாக்ஸா ரொம்ப கவனமா நிதானத்தோட டிராவல் பண்ணணும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கரெக்டா தலை கவசம்லாம் அணிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வண்டி புக்கு, உடைய லைசன்ஸ் இதெல்லாம் கரெக்டா ரினியூ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 சக்கர வாகனங்கள்ல போறவங்க எல்லாம் கரெக்டா சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு போங்க. கொஞ்சம் சேஃபா இருங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இது ஒரு இன்டிமேஷன் தான். இந்த டைமிங்ல கிரகங்கள் நம்மள அப்படியே கொஞ்சம் சோதிக்கும். அதுலயும் சனி பகவான் செக்கிங் பிளானட் விரைய சனியா வரும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சோதனைகளையும் ஒரு மாதிரியான செக்கிங்கையும் கொடுப்பாரு. ஆனா நம்ம கொஞ்சம் கவனமா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டோம்னா எதுலயும் பிரச்சனை இல்ல. நான் ரொம்ப முக்கியமா சொல்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டையும் உங்ககிட்ட தக்க வச்சுக்கோங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு. அதே மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா முருக வழிபாடு பண்ணுவாங்க. முருக பகவானை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. இப்படி உங்களுக்கு பிடித்த கடவுள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபட்டு வர்றது நல்லது. தெய்வ வழிபாட்டோட இந்த 7 சனியை கடந்தோம்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு டிஃபரெண்டான எனர்ஜி கிடைக்கும். அது அந்த இடத்துல நமக்கு கதிர்வீச்சு ரொம்ப அதிகமா இருக்கும். அது நம்முடைய மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். அதெல்லாம் அந்த கோவில் குளங்களுக்கு எல்லாம் போயிட்டு கொஞ்சம் மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடைய அன்றாட செயல்பாடுகளை தொடருங்க. அது உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். முடிந்தவர்கள் தான தர்மம் செய்யுங்க. இந்த 7 சனியில
தான தர்மம் செய்யறவங்களுக்கு மேஜரா என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அதிகமா வர்றது கிடையாது. இல்ல தான தர்மம் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அந்த குடுப்பனை இருக்குனாக்கா யோசிக்காம நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. பொதுவாவே மேஷராசிக்காரர்கள் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்படுறவங்கன்னு வந்துட்டாலே வந்து அவங்களை இறங்கி போய் உதவி பண்ணுவாங்க. இவங்க கையில ஒரு 10 பைசா இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் உதவி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் கொண்டவர்கள். எனவே இந்த காலகட்டத்தில் உதவி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா யோசிக்காம பண்ணுங்க. பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். பிளஸ் 7.5 சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். பிரச்சனைகள் எதுவும் நம்மள அண்டாம நம்மள அதை பாதுகாக்கும் அந்த தர்மம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவரால் அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. இந்த மாதத்துல பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் இதுல மட்டும் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாம கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. எல்லாம் நமக்கு சுபத்துவமாவே முடியும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசியாக வரக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசியில இந்த மாதத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். இந்த மாதத்துல கரெக்டா 29ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருப்பாரு. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இந்த சூரியன் புதன் இணைவும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுலாம் நல்ல அமைப்பு தான், பெருசா நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிற குரு, இதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. பொதுவா 3ல குரு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்லைனாலும் நம்மளுடைய ராசிப்படி பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் மறைகிறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை இது ஏற்படுத்தும். அதனால மேஷத்துக்கு இது விதிவிலக்கு. மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதுதான், பெருசா நெகட்டிவ் கிடையாது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல முதல் 6 நாட்கள் மட்டும் செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து முதல் 6 நாட்கள் மட்டும் நீச்ச நிலையில இருப்பாரு. 6ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோடு இணைகிறாரு. நம்முடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதுதான், ஆனா கேதுவோடு இணைகிறது கொஞ்சம் டிம்மான பலன்களை கொடுக்கும், ஆனா பெருசா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம் மிக மிக பலமான அமைப்பு. குரு பார்வை வாங்கிய ராகு, நிச்சயமாக இந்த காலகட்டம் வந்து நமக்கு ராகு பலம் பொருந்திய ஒரு காலகட்டம்னே நம்ம எடுத்துக்கலாம். ராகு 11ல இருக்கிறது மிகப்பெரிய வலிமை, அதுலயும் வந்து குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு, கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும். 12ஆம் இடத்துல சனி விரய சனியா டிராவல் பண்றாரு, தனித்த சனியா இருக்காரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி பாதிப்பு மேஜரா இருக்காது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. பொதுவா சூரியன் 3க்கு போறது நல்லதுதான், 5ஆம் அதிபதி 3க்கு போற அமைப்பு இருந்தாலும் சூரியன் பொதுவா 3ல இருக்கிறது பலம் தான், பெருசா நெகட்டிவ் கிடையாது. அதே போல புதன் 6ஆம் தேதியே பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி தொடர்ந்து புத பயிற்சியும் இருக்கும். 6ஆம் தேதியே புதன் பகவான் வந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. இந்த அமைப்பும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான அமைப்பு தான். புதன் வந்து நமக்கு 6ஆம் அதிபதி பிளஸ் வந்து 3ஆம் அதிபதி, 6 கூடியவர் 3க்கு போறது நல்லதுதான். அதுவுமே திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை தான் ஏற்படுத்துது. சோ இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா சுக்கிரன் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஜென்மத்துல. குடும்பத்துல நிறைய சுப விசேஷம் இந்த மாதத்துல நடக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல சுப மாற்றங்களை நிறைய பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, இது ஒரு பிளஸான ஒரு விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும். திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைச்சிடும். இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் இதை பாக்குறேன். திருமண முயற்சியில இருக்கிறீங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமிங்ல நல்ல செய்தி சாலிடா கிடைச்சிடும். 7ஆம் அதிபதி ஜென்மத்துல இருக்கிறது திருமண முயற்சி சம்பந்தமான சிந்தனை கொடுக்கும். பிளஸ் வந்து இந்த திருமண முயற்சியில நல்ல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்த திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல சரியாயிடும். இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையால ஆதாயம், வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கிறது. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறது. அதே போல வாழ்க்கை துணையால ஏற்பட்ட விரைய செலவுகள்லாம் குறைகிறது. அதெல்லாம் இந்த மாதத்துல நமக்கு சுபத்துவமா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த மைனஸான விஷயம்லாம் இப்ப பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடும். அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து சூரியன் புதன் இணைவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலில ஒரு மாதிரியான குழப்பத்தன்மைகள் தென்படுற மாதிரி இருக்கும். ஏதோ கொஞ்சம் ஃபேமிலில தேவைகள்லாம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல, சூரியன் மேல சனி பார்வை இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்க இறங்கி போய் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க. அதிகமான முயற்சிகளை ஃபேமிலி ரிலேட்டடா எடுப்பீங்க. இந்த அமைப்பு ஒரு வகையில நமக்கு ஃபேவரா இருக்கு.
இருப்பினும் ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம நம்ம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் இந்த அமைப்பு ஏற்படுத்தலாம். நீயா நானா அப்படின்ற பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தும். குறிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையாரோட அந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் இந்த குடும்பத்துல முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி எதை நம்ம சூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தன்மை இந்த மாதத்துல ஒரு முதல் 10 நாட்களுக்குள்ள இந்த அமைப்பு வெளிப்படலாம். சோ ஃபேமிலில இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி மேஜரா பிரச்சனை இல்ல. குடும்பத்துல அந்த சுப மாற்றம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பத்தன்மை தென்படலாம். ஆனா சரியாயிடும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அதே போல அந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சூரியன் 2க்கு வந்தாலே ரொம்ப கோபமான வார்த்தைகள்லாம் வெளிப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த பேச்சு வார்த்தைகளை ஒரு லிமிடேஷன் இல்லாம டக்குன்னு பேசிடுவோம். இந்த பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிற குரு. குரு பொதுவா 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியான குழப்பத்தன்மையும் கொடுக்குது. பிளஸ் பார்த்தோன்னா பய உணர்வையும் கொடுக்குது. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையை கொடுக்கும். அதே சமயத்துல பய உணர்வையும் கொடுத்துரும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான பய உணர்வை கொடுக்கும். இது டெம்பரவரியானதான், எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்துல குரு 12ஆம் அதிபதி, அவர் 3ஆம் இடத்துக்கு வருது. திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. நிறைய பேருக்கு புதுசா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுதான் நான் இந்த 7.5 சனியில சொல்ற ஒரு அமைப்பு. 7.5 சனி வந்துட்டாலே வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த முடியாத ஒரு தன்மைக்குள்ளேயே நம்மள வச்சுக்கும். குரு 3க்கு வருது, 12ஆம் அதிபதி 3க்கு வருது பார்த்தோம்னாக்கா புதுசா வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனா அதை முடிவு எடுக்கிறதுல நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல வர வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. எதை பத்தியும் ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அதை டக்குன்னு செஞ்சிருங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். அதே போல ஒரு விஷயத்தை பண்றதுக்கு தயங்குறது, புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு தயங்குவோம். இப்ப இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு பார்த்து பண்ணுவோம். ஆனா ஒரு புதிய விஷயத்தை ட்ரை பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தயங்குவோம். இந்த நேரத்துல அந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. குறிப்பா இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப யோசிக்கணும். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். 3வது நபரை நம்பி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், 3வது நபரை நம்பி நான் பணம் கட்டுறேன், 3வது நபரை நம்பி நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அதுல யோசிக்கணும். உங்களை நம்பி, உங்களுடைய ஸ்கில்ல நம்பி நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். உங்களை நம்பி நீங்க இறங்குறீங்கன்னா தாராளமா இறங்கலாம். 3வது நபரை நம்பி இறங்குறது இந்த நேரத்துல அட்வைசபிள் கிடையாது. இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், தயங்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை தடை பண்ணாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. அது நல்ல செய்திகளே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள்லாம் இருக்கும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு விதமான பய உணர்வும் இருக்கும். அதே சமயத்துல இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரய செலவு. ஏன்னா குரு 3ஆம் இடத்துக்கு வராரு. இளைய சகோதரத்துவத்தால ஏதோ ஒரு விதமான சுப விரய செலவுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருப்பாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான யோசனைகள்லாம் அதிகமா வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில குழப்பத்தன்மைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல பூர்வீக சொத்துல பிரச்சனை வருதுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் இருக்கும். ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இது கொடுக்கும். தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு மாதிரி பிரஷர் தன்மையை கொடுக்கும். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்தது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு யோசனை போகும். இன்னொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான கவலை உணர்வை கொடுக்கும். கேது 5ல இருக்கிறது பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துல தாமதப்பட்ட குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு அமைப்பை இது கொடுக்கும். அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா நல்ல செய்தி கிடைச்சிடும். யாரும் கவலைப்பட வேண்டாம். பர்டிகுலரா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. எதுலயும் அவசரம் இல்லாம கவலை இல்லாம டிராவல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க எல்லாம் வெளியிடங்களுக்கு அதிகமா அலையறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிராவலிங் அதிகமா குறைச்சுக்கோங்க. இந்த வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க. குறிப்பா பெண்கள். அதே மாதிரி அதிகமான கவலை எண்ணங்கள் எப்போதும் இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்லயே இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா தூங்கணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது. இதனால கூட அந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம். இது சயின்டிபிக்கா உள்ள ஒரு விஷயம். அதனால இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி நீங்க டிராவல் பண்ணும்போது நல்ல செய்தி மிக விரைவாவே நமக்கு கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி ஒரு நல்ல செய்திகள்
சுப செய்திகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா பிள்ளைகள் சார்ந்த எல்லா விஷயத்திலும் என்டையரா நம்ம கவனமா இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நம்ம கவனமா இருக்கணும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த மாதத்துல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், அல்லது அவருடைய செயல்பாடுகள் சார்ந்து இருக்கலாம். இப்படி A to Z ஏதோ ஒரு விஷயத்தினால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகரிக்கலாம். எனவே இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது. எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசை வரும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கல, ஒரு சுப விசேஷம் சரியா நடக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல செய்தி வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கவலை உணர்வை இது கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அம்மா கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. எதுலயும் அவசரம் இல்லாம செயல்படுறது நல்லது. அது நமக்கு நல்ல செய்திகளே கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 12ஆம் இடத்துல நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம், வெளிநாடு போறதுக்கான பாக்கியம், சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளி ஊரு, வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கிறதுக்கான யோகம் அதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படும். இந்த மாதம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பை சாலிடா கிரியேட் பண்ணிடும். அது போன மாதத்துல இருந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த மாதத்துல மேக்சிமம் நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு பொருளாதாரத்தை கையில கொண்டு வந்து சேர்த்தே ஆக வேண்டும். எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் வேலைக்கு போயிட ஒரு கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய பிடிக்கல, இந்த வேலை எனக்கு பிடிக்கலைனாலும் அந்த வேலையை பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாய அமைப்பு வந்துடும். அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை நான் பிடிச்சி செய்யறேன் அப்படிங்கறத தாண்டி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கட்டாயத்தின் பேர்ல செய்யறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டைமிங் அப்படிதான் இருக்கு. நீங்க செய்யற உத்தியோகம், பாக்குற தொழில் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. இதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். வேற ஆப்ஷன் இல்ல, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் பேர்ல தான் நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. ஆனா பொருளாதார வரவுக்கோ உடைய உத்தியோகம் தொழிலுக்கோ எந்த ஒரு பெரிய பங்கமும் இருக்காது. அது நம்ம இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். மேலும் இந்த பொருளாதார ரீதியா இருந்த நெருக்கடி இந்த மாதத்துல பர்டிகுலரா குறைஞ்சிரும். அதிகமா இருந்த விரைய செலவு, தண்ட விரைய செலவு, பொருளாதாரம் இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதெல்லாம் இந்த மாதத்துல பர்டிகுலரா குறைஞ்சிரும். கையில பணப்புழக்கம் வந்துடும். நீங்க ஸ்டாப் பண்ண விஷயத்தெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பண பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இந்த மாதத்துல பர்டிகுலரா இருக்காது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தனை போகும். நிறைய பேருக்கு கடன் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பழைய கடனை கட்டி முடிச்சு புதிய கடனை ஒரு சிலர் வாங்குவாங்க. இந்த அமைப்பு இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுலையும் அகலக்கால் வச்சிடாம இருக்கிறது நல்லது. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரி ஃபீல் ஆகும். சிந்தனை ஒரு பக்கமா ஒரு விஷயத்து மேல போக்கஸ்டா இருக்காது. மைண்ட்ல ஏதோ ஒரு விதமான கவலை, கலக்கம், மைண்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மென்டலி தேவையில்லாத பிரஷர்ஸ் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல இறங்குற மாதிரி இருக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும். படிப்புல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். படிச்சுட்டு இருக்க மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் ஹை போக்கஸ்டா இருக்கிறது நல்லது. முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க. தினமும் மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவான மெத்தடை கொடுக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த குழப்பம், கல்வி ரிலேட்டடா மேஜரா இருந்த குழப்பம், அடுத்து நம்ம எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்றது, எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றது, நம்முடைய கெரியர் எப்படி நம்ம அமைச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஜூன் மாதத்துல 6ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். தெளிவுக்கு வந்துருவீங்க. எதை சூஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஒரு தெளிவான புரிதல் இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். 6ஆம் தேதி வரைக்கும் நிதானம் தேவை. 6ஆம் தேதிக்கு மேல தெளிவுக்கு வந்துருவீங்க. மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில பெருசா குழப்பம் இல்ல. கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். தேவையில்லாத பய உணர்வுகள் அப்படியே மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. நல்ல செய்திகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா பெரிய அளவுல எந்த ஒரு ட்ரபிளும் இருக்காது. முக்கியமா இந்த மாதத்துல கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்ணுல ஏதாச்சும் பூச்சடிக்கிறது அப்படின்னா உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் கண்ணுல வருது, இது சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி இந்த மாதத்துல ஹெல்த் ரிலேட்டடா மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. இருப்பினும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சாப்பிடுற சாப்பாடு, நீங்க செய்யற செயல்பாடு எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஹோம் மேட் ஃபுட்டா ட்ரை பண்ணுங்க. அது இன்னும் கூடுதலான உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். இப்போ இதை பத்தி யோசிக்க கூடாது ரொம்ப. அதனால மெடிடேஷன் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாட்டோட நாட்களை கடந்து வரணும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. தான தர்மம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு தான தர்மங்கள்ல உங்களுடைய சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கோங்க. தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 7.5 சனி வந்துட்டுனாலே தான தர்மம் செய்யறவங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல. ஒரு சில
சோதனைகளை கொடுத்தாலும் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரா மாத்தி கொடுத்துரும். அதுல தான தர்மம், மற்றவர்களால வாழ்த்தக்கூடிய அந்த வார்த்தைகள், இதெல்லாம் நீங்க இந்த நேரத்துல அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது உங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான பூஸ்டப் கொடுக்கும், ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு பெரிய அளவுல எதுலயும் ட்ரபிள் இல்ல. லவ் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயம், இதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. எதுலயும் பெரிய அளவுல குழப்பங்கள் இல்ல. எனவே மைண்ட் ரிலாக்ஸா வச்சு உங்களுடைய வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. இதை நினைச்சு கவலைப்படாம டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சுபத்துவமாவே முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.